அந்த புழுதி புனைய காயில புழுதி மண்ணை போட்டுட்டு வந்துருக்கு. புழுதி மண்ணு வந்திரமும் நான் தான், அஞ்சனமும் நான் தான், ஆரணமை அடுக்கி சிவனும் நான் தான், குட்டி பையன் நான் தான், குரலி பையன் நான் தான். குரலி மகனே, 8 நாள் 8 நாளைக்குள்ளே அந்த காலி கொலைய குடும்பத்தை வம்சத்தை கருவறுத்து நான் வருவேன் அம்மா. என் தாயே பகவதியான சொல்லுகிறான், என் அருமை பாலகா, உனது பொன்னாக மருமகனை கண்டபோது சிறுவன் எம்பெருமான் திருவாய் மலர்ந்து சொல்லுகிறார், மருமகனே வாருங்கள், இத்தனை காலம் மாமாவை கண்டதுமில்லை, காண வேண்டும் என்று உங்கள் ஆவலும் இல்லை, எதிர்பாராது வந்தீர்களே. மருமகனே, எனது அருமை தங்கை பகவதியானவன் நலமாக இருக்கிறாளாமா? என் அம்பிகை பார்வதி தேவியானவள் நலமாக இருக்கிறார்களா? மாமா, அவர்களுக்கெல்லாம் நலத்திற்கு ஒரு குறைவில்லை. மாமா, நான் ஒரு சபதம் போட்டு வந்திருக்கிறேன் அம்மை இடத்தில். சபதமா? என்ன சபதம் பாது? 12 வருடத்திற்கு மேலாக காவலம் கட்டுமாக காத்திருந்தேன் ஏழுகிடார திரவியம். அந்த ஏழுகிடார திரவியத்தை சந்தானம் காணி பெருமுறையன் கொள்ளையிட்டு சென்று விட்டான் மாமா, கொள்ளையிட்டு சென்று விட்டான். அடிச்சு போய்விட்டானே மாமா. போனா போகட்டு மருமகனை, இடத்துல ஏராளமாக இருக்கு, ஒரு அறையை திறக்க முடியல, வாங்கிக்கோங்க. அது திறந்தா உலகமே அழிஞ்சிருந்தாங்க. சாவி கிடைக்க மாட்டேங்குது. நாட்டிலே பணக்கார சாமி திருப்பதியோட தாண்டிட்டாரு, அனந்த ஜெயனம் கொண்டிருக்கிறாரு, திருவனந்தபுரத்திலே பத்மநாப சுவாமி. அதனால என்கிட்ட ஏராளமான பொற்பொருள் இருக்கு, அதையெல்லாம் தாரேன், அதையெல்லாம் கொண்டு போவோம். நான் மாமா அதை நான் இந்த ஒத்தப்படையான சுடனிமையாண்டி 12 வருடத்திற்கு மேலால் கண்ணையை காத்தது போல் ஏழுகளான திரவியத்தை நான் கவனம் புரிந்தேன் அல்லவா? அந்த திரவியம் தான் அவனை நான் கருவறுக்காத விட மாட்டேன். என் தாயிடத்திலே சபதமிட்டு வந்திருக்கிறேன், குழந்தைகளுடைய வாயிலும் ஒரு துக்கு புழுதி பண்ணியாக அள்ளி போட்டுட்டு தான் வரேன். அப்பா பருவனே, ஆகட்டும், உங்கள் மனம் போல் நடக்கட்டும், எண்ணம் போல் நடக்கட்டும், போய் வாருங்கள். மாமா, சும்மா போக முடியாது, அவன் என்ன இருந்தாலும் மந்திரவாதி. மந்திரவாதி மந்திரம் ஜபித்து ஏதாவது நம்மள
மயக்கிறோம். சித்து ஆக்கி விடுவார். ஆகல மகனே மகனே, அப்படியானால் மருமகனே என்ன வேணும் கேளுங்க. சரி, என்ன வேணும் ஐயா உங்களுக்கு? என்னிடத்திலே கேட்க கூடாதா? மாமா ஆ, நீங்க கொஞ்ச நாள் தரையில படுத்து உறங்குங்க. தரையில உறங்கணுமா? ஆமா. ஆ